லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து லண்டனில் இருக்கும்போது வந்து எங்களை மீட் பண்ணணும், எங்களோட கதைக்கணும் வந்து அவங்க நிறைய டைம் வந்து எனக்கு அண்ணாவுக்கு அத்தானுலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கா. வீட்டை வந்தால் ஒரு 6 மணி இருக்கும் வந்துட்டு நாங்கள் சரியாக வீட்டுக்கு ஏற்றடிக்கிட்ட வேற அவங்க எங்களை தேடி வந்து விட்டு அவங்க வெளியேறாங்க. சரியாக அவங்க வெளியேற நாங்களும் வேற கண்டுட்டு கொஞ்சம் கவலைப்பட்டு கதைச்சேன். நீங்கள் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணல, உங்கள்கிட்ட வரக்கூடாதுச்சான்னு சரியான கோவம் எனக்கு அப்படின்னு இல்லாமல் வந்து அட என்ன வேணாடா வாடா நீ அடுத்த ஆள்ற 15 பார்க்குறீங்களா? அதுதான் சரி. ஏன்டா கூப்பிட்ற? ஆமாம் கொலை செய்ய போறீங்களா? பாண்டருக்கோண்ணா சரி படம் முடிஞ்சு அப்போ என் அம்மா கேட்டு வாடாப்பா புட்டை வைக்கிறானுப்பா. இனி போயிட்டு மனுஷியை புட்டை வைக்க சொல்லி பாருங்க. இப்போ நான் இது வாங்கி போட்டாலே பிறகு அந்த பயந்துட்டேன் பார்த்துருங்க. என்ன கொஞ்சம் சின்ன நான் வந்த மேட. ஓ எல்லாம் அப்படித்தான். இப்போ ஒன்று கூட வீடியோ பார்த்தா அப்படி நேரில் ஒரு நிமிஷத்துக்கு அதுக்கு வேணாடே வாங்கம்மா. என்ன ஐட்டம் போட்டால் வழியில் வருமா போல வாரீங்களா? அந்த மாதிரி பார்த்துனா எத்தனை நாள் இருக்கு மாடி? ஒரு 2-3 மாதமே இருக்குமோ? ஓமோ என்ன உடனே போய் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த வீட்டை காட்டி கொடுத்து இன்றைக்கு இந்த கார்களை எடுத்து கொடுத்து என்னண்டு அடியே நீங்கள் முழு பூசணிக்கு ஆச்சு ஒத்துக்கம் சொன்னாங்க. அப்போ நீங்கள் முழு பூசணி இவ்வளோண்டாப்புல என்ன நினைக்கிறீங்க? கடவுளே இவ்வளோ 19 வயசு மட்டும் நாங்கள் பட்ட பாடு வளர்க்குறாங்க. ஏதோ இப்போ தான் கொஞ்சம் அப்படி அமைதியாக இருக்கா. முந்தி என்ன செய்வாள் தெரியுமா? பெருசாக குடிக்கவே மாட்டாள், கோவம் மாட்டாள். ஓகே பரவாயில்ல. பைப் லைன் சேஞ்ச் ஓடியில வீட்டுக்குள்ளே அப்போ திறந்தா தண்ணி வருமா? பரவாயில்ல. உங்களை பார்த்தா பட நடிகையில் ஆட மாதிரிண்டா. நான் நேற்று உங்களை வீடியோ பார்த்து நான் 4:30 முந்தைய ஆள்கிட்ட சூக்கேஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். அக்கினி என்ன வேற கூப்பிட்டா என்ன பிரச்சனை? எனர்ஜிக்கும் பசிக்குதாப்பா நேரத்துடைய கதிரா கதை கதை டக்குண்டு போய் சாப்பிடும். இல்லை பாடு எடுத்துட்டு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து லண்டனில் இருக்கும்போது வந்து எங்களை மீட் பண்ணணும், எங்களோட கதைக்கணும் வந்து அவங்க நிறைய டைம் வந்து எனக்கு அண்ணாவுக்கு அத்தானுலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கா. அப்புறம் நீங்கள் வந்த பிறகு வந்து அணுவாக்காரோட கதைச்சி இப்போ வந்து அணுவாக்காரோட வீட்டை வந்து நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மார்னிங் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வந்து அந்த பன்னேடில் சுதந்திரத்துக்கு ஏதோ அந்த ஒரு ஃபங்க்ஷனில் போய் கலந்து கொண்டுட்டு அப்போ விடைபெற்று வீட்டு வரும்போது அப்போ வீட்டு நின்று கொண்டு அந்த டைமில் வந்து போனாங்க அங்கே அணுவாக்கடை விட்டேன். அப்போ அந்த டைமில் வந்து எங்களை கண்டுட்டு கண்டு காய்ச்சா. நான் லண்டனில் இருக்கும்போது கால் பண்ணேன், நான் மெசேஜ் பண்ணேன், நீங்கள் பார்க்கல அதேமாதிரி. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் சொன்ன வந்து அப்போ இன்றைக்கு வந்து உங்களை வந்து இவங்க வந்து பார்க்குறோம்னு சொல்லி அப்போ அதுக்காக வந்து வீடியோ வந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இப்போ இனிமேல் வந்து போக போகிறோம் அணுவாக்காட்டை. இப்போ நிறைய நாளை அப்புறம் வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு தான் சொல்லணும். ஏண்டா வளமையாக வந்துட்டு நாங்கள் வீடியோ செஞ்சோட அப்படியே அவங்களோட ஒசானாக்களோட போய்ட்டு கொஞ்சம் நின்றுட்டு அங்கே எதுவும் பெம்பலாக சமைச்சு சாப்பிட்டு போட்டு தான் பாருனாங்க. பட் இன்றைக்கு வந்துட்டு அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராமை முடிச்சுக்கொண்டு அப்படியே வந்துட்டு வீட்டை வந்துட்டோம். ஸோ வீட்டை வந்தால் ஒரு 6 மணி இருக்கும் வந்துட்டு நாங்கள் சரியாக வீட்டுக்கு ஏற்றடிக்கிட்ட வேற அவங்க எங்களை தேடி வந்து விட்டு அவங்க வெளியேறாங்க. அப்போ எது சொன்ன மாதிரிக்கு அந்த லண்டன் அம்மா வந்து இப்போ அணுவிட்டு தான் நிற்கிறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு எங்களை பார்க்கணும்னு சொல்லி நிறைய நாளாக சொன்னவங்களாம். பட் உண்மையிலே நான் போகணும்னு நினச்சி டைம் கிடைக்கல. இப்போ அவங்க வந்து 2 நாள் தான். அப்போ வந்து வெள்ளனை சரியாக அவங்க வெளியேற நாங்களும் வேற கண்டுட்டு கொஞ்சம் கவலைப்பட்டு கதைச்சேன். நீங்கள் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணல, உங்கள்கிட்ட வரக்கூடாதுச்சான்னு சரியான கோவம் எனக்கு அப்படின்னு இல்லாமல் வந்து இப்போ நான் சொன்னேன் கொமெண்ட் தானே தெரியும் தானே. உண்மையிலே நான் வந்து
பெருசாக யாரோடையும் நிறைய கதைக்க மாட்டேன். ஆனால் அந்த தேவைகள் சம்மந்தமாக அந்த உதவிகள் சம்மந்தமாக கதைச்சி அந்த வேலையை நான் எப்படியாவது பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கொரோனாக்காதீங்க அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் தான் எனக்கு போட்ட மெசேஜை காட்டினாங்க. நான் அப்போ அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கேன். டைம் கார்டு வந்துட்டு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு பெருசாக கதைக்கல. அப்போ என்ன செய்வோம் இப்போ கதைப்போம்னு சொல்லி கேட்டேன். அப்போ நான் வந்து சொன்னேன், ரைட் நீங்கள் வீட்டை போங்க, நான் வீட்டை வரேன்னு கொஞ்சம் நேரம் வந்து கதைப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன டைம் வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கேன். நான் சொன்னேன் ஒரு ½ அன் ஹவர் இல்லாட்டி ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துட்டு வாரோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மா கேட்டால் நைட்டுக்கு நாங்கள் இடியப்பம் கட்ட போகிறோம், உங்களுக்கும் கட்டிட்டு போட்டா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இல்லை வேணாம் அம்மா, நாங்கள் ஏதாச்சும் அம்மா சமைப்பா இல்லாட்டி நாங்கள் ஏதாச்சும் கடையில் வாங்கி சாப்பிட்றோம், நீங்கள் போங்க, நாங்கள் லேட்டாக வரோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மா கேட்டு வந்து எங்கடா அம்மா புட்டை வைக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கன்னு நான் சொன்னேன் வேணாம் சொன்னால் அம்மா கொஞ்சம் மேலாது காய்ச்சல் மாதிரி. அப்போ நான் சொன்னேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் டைம் வந்து லண்டன் அம்மா கேம் அவாவுக்கும் நான் ஒவ்வொன்று சொல்லலை. அப்போ அவங்களுக்கும் வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் கடையில் போயிட்டு பான் வாங்கி கொண்டு போவோம். பான் வாங்கி கொண்டு போயிட்டு அண்ணூட்ட போயிட்டு ஒரு டீயை வச்சு நாங்கள் குடித்து அதுலேருந்து சாப்பிட்டு போட்டு வாழைப்பழமும் பண்ணி கொண்டு போவோமே. வாழைப்பழம் வாங்கி கொண்டு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு வந்து பெம்பெல்லாம் நாங்கள் அம்மாவோட காய்ச்சி போட்டு வருவோம். ஸோ வந்துட்டு இன்றைக்கி இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் வந்துட்டு இலங்கையின் சுதந்திர தினம் வந்துட்டு February 4ஆம் தேதி. ஸோ வந்துட்டு எங்களுக்கு வந்த அழைப்புக்குனுங்க நாங்கள் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ போனால் வந்துட்டு அந்த வீடியோ எஸ்கே வ்ளாக்லாம் நாங்கள் போட்டுட்டோம். நீங்கள் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க. அதில் சில பேர் வந்துட்டு சந்தோஷம், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அதுக்கு எதிராக வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் அதுக்கு போனீங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. உண்மையிலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் எப்பயுமே அந்த ஒரு வன்மத்தை தூண்டி விடணும்னு நினைக்கிற ஆளே இல்லை. எங்கே போனாலுமே வந்து எல்லாரோடையும் வந்துட்டு ஒற்றுமையாக சந்தோஷமாக சமாதானமாக போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் வந்து. அப்போ டிக்டாக்ல வந்துட்டு ஒரு வீடியோ நான் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே வீடியோ வந்து போட்டேன். ஸோ போட்டால் அதுக்குள்ள வந்துட்டு ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்து அதில் ஒரு 5 கமெண்ட்ஸ் வந்து என்னத்துக்கு நீங்கள் போனீங்க, மறந்துட்டீங்களோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எழுதியிருந்தாங்க. உண்மையிலே நாங்கள் எதையுமே வந்துட்டு மறக்கிறது இல்லை. அதுக்காண்டி வந்துட்டு என்ன செய்கிறது, இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் இந்த பூமியில் இப்போ இருந்து நாங்கள் வாழ்கிறோம். ஸோ வாழும்போது வந்துட்டு என்ன நடக்குதோ அதை நாங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி போகத்தான் பண்ணும்போது ஒன்றுமே செய்யலாது. இப்படி சொல்லுவோமே வந்து இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆள் ஜனாதிபதியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஆனால் வந்து அவர் வரையில் இன்னொரு ஆள் தான் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் போட்ட சட்டத்தையோ இல்லாட்டி அவர் செய்கிற ஒரு விஷயத்தையோ நாங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிற நாங்களாம் அதை கண்டிப்பாக கடைப்பிடிச்சி தான் ஆகணும். இப்போ உதாரணமாக இப்போ வந்திருக்க ஜனாதிபதி எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு அவர் சொல்கிற விஷயங்களை கேட்காம இருந்தோம்னா அது எங்களுக்கு நாங்கள் ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி போயிடுமே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை நாங்களுமே சகிச்சு கொண்டு சில காரியங்களை செய்யணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு போகிறதே தவிர வந்துட்டு நாங்களும் எதையும் மறக்கிறதும் இல்லை. அதுக்காண்டி வந்துட்டு எங்கேயும் போய்ட்டு நடிக்கிறதும் இல்லை. எங்கே போனாலும் யார் என்ன கேட்டாலும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம் தானே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. அதை பார்த்து கொஞ்சம் பேர் எல்லாம் நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஓகே இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. முக்கியமாக நாங்கள் அந்த வீடியோவில் வந்து ஒற்றுமையை மையப்படுத்தி வந்துட்டு எல்லா இன மக்களையும் வந்துட்டு கூப்பிட்டு எல்லா இன மத தலைவர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு தான் அந்த சுதந்திர தின நிகழ்வை வந்துட்டு நாங்கள் செஞ்சுருந்தோம். மீன்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணது எங்களையும் இன்வைட் பண்ணதுக்குனாங்க நாங்கள் போனாங்க. ஸோ வாட்டவர் நாங்கள் வீடியோ போட்டுட்டோம், நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு பாருங்க. உண்மையிலே வந்துட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை குறித்து போகணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸ் வழி சும்மா அதை இதை எழுதி வந்துட்டு சண்டையை வன்மத்தை தூண்டணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அதே மைண்ட் செட்லேயே வந்துட்டு செஞ்சோன்னு இருப்பாங்க. பட் அதால் நீங்கள் எழுதுறதால எந்த ஒரு யூஸுமே இல்லை. வந்துட்டு இனி வரப்போகிற சந்ததியும் வந்துட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரோடையும் ஒற்றுமையாக போனால் மட்டும்தான் வந்து அது சாத்தியம்ன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரைட், அது ஓகே. அது அப்படியே இருக்க வந்துட்டு நாங்கள் இப்போ போயிட்டு பானை வாங்கிக்கொண்டு வாழைப்பழத்தையும் வாங்கிக்கொண்டு அணுவிட்ட போயிட்டு அந்த அம்மாவையும் சந்தித்து அவங்களோடையும் கதைப்போம். ஸோ நிறைய நாளைக்கு பிறகு வந்துட்டு இந்த டைமில் ஒரு வீடியோன்னு செய்கிறோம். இந்த டைமில் வீடியோ செய்கிறேன் மீன்ஸ் இப்படி ஒரு சப்ஸ்கிரைபர் மீட்டப் வீடியோன்னு செய்கிறேன். நான் அப்படி சொல்கிறது இல்லை சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி, எங்களுடைய உறவுகள் தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு மீட் பண்ண போகிறோம். ஸோ போயிட்டு பார்க்கலாம். ஸோ போயிட்டு பார்க்க முன்னே
எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லிக்கொண்டு சேம் டைம் வந்து டேய் என்ன அது எங்களோட சொட்டிலடி அம்மாவோட நம்பருக்கா சொல்லு நக்கு நீ ஃபோனை தான் இருக்கா பார்த்து சொல்ல போயிருக்கா. என்னென்னா வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு கோல் வந்தது வந்துட்டு தொட்டிலடி அம்மாண்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கார அக்காவரால் அடித்தவா அடித்து வந்து அவங்களுக்கு வேறு அம்மா கொஞ்சம் ஏதோ இயலாதான்னு சொல்லி இதாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு அடிச்சு கேட்கேன். அப்போ நான் சொன்னேன் ஏதாச்சும் சீரியஸாக நாங்கள் வரணுமா அப்படின்னு சொல்லி இல்லைக்கா நீங்கள் நோம்பல் எடுத்து கதைங்க கதைச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நாங்கள் அடுத்து கதைக்க போகிறோம் சரி தானே கதைச்சி போட்டு நாளைக்கு நாங்கள் அவங்கள்ட்ட போவோம் கட்டாயம் போகணும் ஏன்னா அவங்களுமே எங்களோட அம்மா அப்பா தான். ஸோ வந்துட்டு போயிட்டு அகலை நேரில் போயிட்டு பார்ப்போம். நேரில் போயிட்டு பார்ப்போம். இப்போ எது மாதிரி அவசரம்னா மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை. 7 7 நைட்டு 3 மணி படுத்து இன்றைக்கு 7 மணிக்கு கிளம்பிட்டேன். 7 மணியும் இல்லை நான் எல்லாம் 6 மணிக்கு கிளம்பிட்டேன். என்ன எதுவும் ஒரு பிரச்சனைனா நான் வந்துட்டு நின்றுக்க மாட்டேன் போயிருப்பேன் கட்டாயம். நான் அப்படின்னு இல்லைன்னு நம்புகிறேன். உங்களுக்கு முதல் தெரியணும் அப்படின்றக்காண்டி இப்போ நான் இதிலே வச்சு கதைக்கிறேன். இப்போ தான் கோல் வந்தது. நான் கார் எடுத்துக்கொண்டு வந்த அப்புறம் மறந்துட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்களே இப்போ பாட்டு படிக்கிறல அப்படின்லாம் அதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன். என்னடா இப்போ நான் முந்தினா அந்த பாட்டுகள் பாடாத காலத்தில் நிறைய பேர் எங்களை வீடியோ பார்க்குற விட இந்த பாட்டுகள் படித்த ஒரு கொஞ்சம் சீசனுக்குள்ள கொஞ்சம் பேர் காணே இல்லை. அதனால் நான் அந்த பாட்டுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு இல்லை இப்போ நாங்கள் வந்துட்டு செஞ்ச வீடியோக்கள் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோ பாட்டு படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்துட்டு கிடைக்கல. இந்த அடுக்குது இல்லை கடைசி நம்பர் 92 தானே தம்பி இதுதான் ஒரு நம்பர் என்ன பொகாட் எங்கடாவா பழக்கடையை காணல இப்போ லைட் எரிஞ்சு ஆள் நிற்கப்பா அம்மா நிற்க அடக்க நிறைய லைட் மட்டும் தான் ஆஃப் பண்ணிக்க. ஓகே அப்போ வேணிண்ணா அடி என் பர்சங்க இந்த இருக்கா என்ன இதே இருக்கு கிடையாது தானே இந்தாவு என்ன விலையா 5 கிலோ 20 அவ்வளோ 180 ரூபாண்டா மலிவாக தான் இருக்கும். ஒரு 5-6 கிலோ வேணா நான் வச்சு சாப்பிட்லாம் நான் இல்லையோ பழுதா போயிருமா கவிதா சொல்கிறேன் ஒரு எவ்வளோ ஒரு 2 கிலோவா சரி அப்போ 2 கிலோ சாப்பாட்டில் எவ்வளோ கோணம் உண்டு வேறு 1 கிலோ 7 வாழைப்பழம் கொஞ்ச நாளாக நிறுத்துற டைமே மாறி போச்சு. ஏண்டா கூப்பிட்ற அம்மா கொலை செய்ய போறீங்களா பார்த்து எடுத்து போகிறான் பிடி இருட்டுக்க வடிவா தெரியாது ரோஜ் அடிச்சு பேர் அனுவுக்கு கோல் அடிச்சு சொல்லி இல்லை இல்லை தானே படுத்துருக்க மாட்டாங்க. டைம் ஆகிட்டு 9 மணி ஆகிட்டு. நான் போலீஸ்காரன் போல 5 நேரம் எத்தனை வாழைப்பழம் வருது அம்மா அவனோட எடுத்து சாப்பிட்றான் அதுக்கு கணக்க போடுங்க சூம் பண்ணி காட்டுறீ அம்பி. அட என்ன வேணாடா வாடா நீ அடுத்த ஆள்ற 15 நீ சாப்பிட்ட கதலியே இதரையா இதத சரியா Pamastudi Pamastudi பார்க்குறீங்களா அதுதான் சரி அதுதான் கதை கொஞ்சம் கதை கூடவா கிடக்கு
புதுல ஆயிடுச்சா பேக்கரி பிடிச்சோ ஏன்டா ஆ 9 மணி மட்டும் வரைக்கும் 9 மணி ஆக போகுது இல்லை 9 மணிக்கு 9 நிமிஷம் வரைக்கும் நினைக்கிறேன் பே எத்தனை தான் கடை ஓடு ஓடு அதுவும் கட்டம் நெருங்கிட்டு கட்ட நெருங்கிட்டு ஓடு என்ன பானை பான் கிடக்கோ ஏன் வேற பான் கடை கிடந்தா என்ன கணக்க வேண்டாம் ஒரு 1.5 ராத்தில் வேணா காணும் போல அப்போ ரோஸ் பானா பண்ணுறா ரோஸ் பானா பண்ணுறது கிடக்கோ கேட்டு பேர் எல்லாம் பான் இருக்கும் சரியோ இல்லையாமா குரக்கன் பான் தான் இருக்கு உங்களுக்கு இல்லையாமே இல்லையா எங்கே வாங்கலாமா எங்கே வாங்கலாம் இதுல சோனியில் எடுப்பாம்பா நல்லா இருக்கு மட்டும் வீட்டினோடு தான் நாங்கள் பானைக்கு வரமே எடுங்க பஞ்சியாக கிடந்து ஒரு ஆக்டிவ் இல்லாம கிடந்து குமாரி ஒரு அப்பா ஆனால் ஆளுப்புற நல்ல ஆள்போட நல்ல அண்டனம்மாவும் ஏன்னா சரி இப்போ தெரியாதா இப்போ வெளிநாட்டுக்காரோ உள்நாட்டுக்காரோ எல்லாரும் உண்டு தான் இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து அந்த வீட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆள் என்ன ரீசனுக்காண்டி இவங்க வந்து நிற்கிறான்னு தெரியல அன்பின் நிமித்தம் தான் இல்லை அன்பின் நிமித்தம் சரி போயிட்டு கேட்போமே எங்களுக்கு தான் ஓட்டவே கேட்டுருவோம் போயிட்டு அதுக்காண்டி நிற்கிறதுல ஒன்றும் இல்லை எங்களோட விட்டையும் வேறு வந்துட்டாலும் சந்தோஷம் தான் எங்களை விட்டு வந்து நிற்கலாம் எங்களை தவிர இங்கேயும் கட்டம் பிழைச்சிட்டு போகலாம் கிடக்கு காணல கண்ணாடி பட்டிக்கிறோண்டே இதில் ஒன்று இருக்கா அதில் ஒன்று இருக்கு கேட்டு பாவம் கேக் தான் இருக்குது சொல்லி என்னண்டு கப் கேக் தான் இருக்குது கப் கேக் கேட்டு பாருங்க ஓடி போய் ரோஸ் பானே இல்லையாம ரோஸ் பான் இருக்கும் அண்ணா என்ன படம் முடிஞ்சா அதில் அங்கே கிடக்கும்னு நினைக்கிறேன் அதான் கடைசி ட்ரை பானை இருக்கும் அண்ணா சரி படம் முடிஞ்சு படம் முடிஞ்சு அப்போ என் அம்மா ஹேர்ட்டு வாடாப்பா புட்டை வைக்கிறோன்னு போ இனி போயிட்டு மனசியை புட்டை வைக்க சொல்லி பாருங்க வாழைப்பழத்தை வேற வாங்கிட்டேன் மேடாப்பா வாழைப்பழம் தான் தஞ்சம் ரூபாய்க்கு என்ன ஏழைகளையும் அப்படிலாம் தஞ்சம் அது என்ன குரக்கன் பானண்டா அது கூட அண்ணா இது குரக்கன் பாண்டா குரக்கன் தான் புள்ள அது உள்ள அது சின்ன பானைப்பாரு கூட அது எனக்கு தெரிஞ்ச நிறைய காலம் குடி கிடக்காது அப்படியோ அப்போ என்ன செய்யுது மனுஷன் வாங்கிட்டு போ மனுஷன் டீ போட்டு குடிச்சா அந்த டீ பண்ணி வாங்கிட்டு டீ பண்ணி வாங்கிட்டு வா எத்தனை 3 3 வாங்கிட்டு வா உனக்கு கணக்கு தேவையா இல்லை அங்கே நான் அவங்க சரி டீ வாங்கி இருக்கோ எவ்வளோ ஜூஸ் பண்ண போன ஒன்று நைஸாக தானே ஒரு சோடியோ பண்ணிட்டுருவான் வேறு 2 தாங்க இது என்ன விளக்கம் இது க்ரீம் பண்ணிச்சா இன்னொன்று வாங்க டீ பண்ணி சாமான் பாத்தியா சாமான் எக்ஸ்ட்ரா அடைய விடுதா தெரியும் எந்த பெருசாக கொண்டு வரோம் இல்லையே வீடியோ ரெக்கார்டியாக தான் கொடுக்குமா அப்போ நடிக்கிறேன் என்னட்டோம்ல 100 ரூபாய் வாங்கி வச்சுடுங்க போ 100 ரூபாவே அப்போ 100 ரூபா நீ போட்டனியா 100 ரூபா போட்டு ஆ 100 ரூபா கிடந்த சைட் அளவுஞ்சி போட்டு எடுத்தேன் வேறு நீ இன்னும் உண்டு இல்லை அப்போ என்ன விற்கிற இப்போவே இல்லை விற்கல நான் பார்த்தேன் ஒன்றுக்குள்ள எத்தனை ஒன்றுக்குள்ளே எத்தனை பார்த்தேன் அதே இப்போ பார்க்குறேன் பாட்டு கடனை போன காலங்கடா ஆனால் என்னது சொன்னாலும் கவிதாஸ் இந்த வடிவப்பதிய டிஷர்ட்டுக்கு அது அந்த முடிக்கு நான் எழுத்து கொடுக்கும் மீசையும் அந்த முடியும் எடுத்து கொடுக்குது என்னன்னு சொன்னாலும் கவிதாஸ் வர வடிவ வர முழுக்க எனக்கு தானே உண்மை கதை உண்டாது உண்மை கதை நீயே யோசிச்சு உண்ட நீ முந்தி முடி வெட்டுற படங்களை எடுத்து பேர் இருக்கா நீ
பார்க்கல அது அதான் அதான் அந்த ரொமேனியாவுக்கு போக வேண்டிய ஒரு கொஞ்சம் நாள் சின்ன விளையாட்டு ஒன்று காட்டினீங்க இல்லை அம்மா கடும் விளையாட்டு அந்த கட்டமே தான் இருக்கும். பாட்டுக்கு பாலைவனம் எடுங்கடா அப்போ எனக்குண்டா பாட்டு எடுக்கிற மூட்டில் இல்லை நான் வந்துட்டு எனக்கு மண்டபம்லாம் நிறுத்துறாங்கடா கொஞ்ச நாளா இப்போ எத்தனை நாளா லேட்டாக படுக்கிறேன் எத்தனை நாள் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படிதான் இந்த வருஷம் குழப்பங்களால இந்த பாட்டு இந்த வருஷம் தொடங்கக்குள்ள இவ்வளவு முடிவு போன வருஷத்துலேருந்து நித்திரல போன வருஷம் வந்து நித்திர இல்லை போன வருஷம் நித்திரை இல்லை இந்த வருஷம் தொடங்கக்குள்ள நான் எவ்வளோ முடிவு எடுத்தேன் நான் சின்னங்கிற முடிவு எடுத்தேன் படுக்கோடு 8 படிக்கட்டு நீங்கள் 8 மணிக்கு இரவு படுக்கணும் நீ அப்படியான முடிவு இல்லை அடுத்து நீ மனச்சாட்சி இல்ல முடியல அடுத்துருக்கு 6 மணிக்கு எனக்கு துரியேடு பண்ண வயல எடுத்துருக்க நீ நம்ம எடுக்கிற முடிவு எதிராப்பா சரியா நின்றுச்சு கடவுள் அதுதான் இப்பயும் பேர் பான் வாங்கி கொண்டு போக முடிவு எடுத்தோம் அது போச்சு கடைசியில் வாழைப்பழம் தான் தஞ்ச மாதிரியாவா ஆடு இடியப்பமே வேண்ட சொல்லிக்கிறான் போலாடு இடியப்பம் வாங்க சொல்லிக்கலாம் என்னென்றால் இப்போ அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி போட்டு இடியப்பமே இல்லை ஒரு 200-300 காசு டக்குன்னு ஓமண்டா அவங்க வந்து எப்படி 2 நாள் வந்த அம்மாவை தான் கேட்டப்பா அது ஒரு 300-400 காசு அவங்க அப்படி கேட்க வந்து நம்ம டக்குன்னு ஓமன்ட்ட வேண்டா சொந்த இங்கே ஏதாச்சும் நினைக்க கூடும் இல்லையோ அதனால் எனக்கு அப்படியானால் விருப்பம் இல்லை உண்மையை சொல்லணுன்னா அன்றைக்கு அந்த வரணி பிள்ளைக்கு கொண்டே கொடுத்துட்டேன் ஒரு 1 lakh கிட்ட அந்த ஒரு அம்மாண்ட காசு அதே இன்னும் போயிட்டு நாங்கள் எடுக்கலை என்ன அவங்க எடுத்து ஒரு அரியனை பத்தின வழி அதை போய் வாங்குங்க அடிச்சவன் நேற்று அடித்தவா முன்னா அடித்தவா இன்றைக்கு அடிக்கலை நெச்சிட்டாக்கும் உங்களுக்கு தேவையில்லை போல அதை திருப்பி எடுப்போன்ட்டு கத்தாமல் இருந்துட்டு அவ்வளோ இதை பார்த்துட்டு இன்றைக்கு அடிப்பேன் இதான் சும்மா நேரை விட்டு பார்த்தேன் அவசியம் செக்கிங் அதனே தெரியும் அதான் அதான் அந்த ரோட்டா விட உண்டு அதான் மெயின் ரோட்டால் நீ கல்ல பாதைக்கலாம் போ பார்க்குறேன் அவ்வளோ பச்சையாக இது லைட்டாக இல்லாட்டி கேட்டுனேன் பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சோம் சிவருக்குள்ள பச்சையாக கிடக்குன்னு இல்லை அந்த மேலே குடிக்க லைட் உனக்கு இந்த கலர் பெயிண்ட் அடிப்பாங்க கொண்டு வா வாழைப்பழத்தையும் மனுஷன் என்ன விளக்கம் கொண்டு வா பண்ண இது வாங்கி போட்டாலே ப்ரோ என்னப்பா கடவுளே நம்ம அவங்களும் சாம டைமில் வராங்க அங்கே ஏன் இப்படி பயப்படுற எந்த கடவுளே அந்த பயந்துட்டாங்க பார்த்துருங்க அதை காட்ட கொட்டோம் அதுக்குள்ள ஆக்சன் பிடிச்சி அவ்வளோதான் போ அப்பா வடிவா விரட்டலாம் போல என்னடி நான் சொன்னேன் வருவேன் நித்யா போயிட்டா ராமுவா அவன் நித்யா சொல்ல மாட்டா என்னவா அந்த இதா என்ன இன்சோமினாவா என்ன இன்சோமினாடா அனு இந்த கொத்து வேலையடி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கோம் என்ன கொஞ்சம் சின்ன அந்த மேடை இல்லை அது இப்போ எல்லாம் அப்படித்தான் இப்போ ஒன்றும் கூட வீடியோ பார்த்தா அப்படியே நேரில் ஒரு நிமிஷத்துக்கு அதுக்கு வேணும் இல்லை என்ன அவங்க இது கொத்துன பெரிய விஷயம் நேற்று நான் கதைக்க சொன்னவர் கொண்டு பாருங்க அதே மாதிரி கொத்திக்கிறாக்கண்டு இங்கே காணையில் அது உண்டு சரியில்லை இந்த இந்த கொத்து வேலைக்கு மட்டும் 10,000 அவன் ஜெயில ஒரு வடிப்புண்டா கடிப்பா சரியா மற்ற ஜன்னல் எல்லாம் ஓகே அது நல்லா கிடக்குது இது வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு ஒரு இந்த மட்டத்துக்கு வந்து ஆனால் என்னன்னு சொன்னால் இந்த இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த மட்டத்துக்கு எடுத்தீங்கண்டா இப்போ நீங்கள் இப்படி இல்லை கொண்டு வரணும் இப்படி எடுத்தீங்கன்னா அது பிறகு போனி மேய போடும்
ஏன்னா அது நீள்வட்ட பாதை மேலே வந்துடும் விளங்குதோ செஞ்சாங்க இது அதே மாதிரி பார்க்க சொல்கிறேன் சைட்டான விளங்க இல்லை இது கொத்து பரவாயில்ல இது கொத்து பரவாயில்ல அந்த வள்ளி கம்பி வச்ச இடையில அவள் டக்குன்னு என்ன சொன்னான்னு சொன்னால் அதை பார்த்து நீங்கள் நோண்டியாக என்னோட பக்கம் நீங்கள் அனுப்பி விட்டா. ஆனால் இது என்ன இது என்னப்பா அந்த வேலை கொஞ்சம் சொறிமையா கிடக்கு. இது நல்லா கிடையாது. இதுக்கு வந்து இந்த வாணி செல்லாட்டி இந்த கலர் பண்ணினா வடிவாக இருக்கும். இதுக்கடி அந்த இப்போத்த கதவுகளுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த சில்வர் அடிக்கிறான் சரியா. அந்த சில்வர் அடித்தேன்டா மணி ஆகும். ஆனால் அது இங்கே செய்ய மாட்டான். எவ்வளோ முடிஞ்சு இந்த கதவுக்கு உனக்கு தெரியா? சாப்பிட்டியே இன்னும் கூப்பிடலையே இப்போ நாளைக்கு இப்போ நீ கொஞ்சம் பரவாயில்லை அதே பிரச்சனை நடக்கணும். இப்போ கூட்டிண்டா சொல்லணும். அனு தம்பி வந்திருக்குன்னு சொன்னால் காணாது. தம்பி வந்திருக்குன்னு சொன்னால் காணாது. அவளுக்கு வீடியோ செஞ்சு நிற்கலான்னு சொல்லு. என்ன அப்படி இல்லை அவள் நித்திரையாக இருக்கிறதா அப்படியே வேறு நாங்கள் வீடியோவில் காட்டுறதா இல்லை. தம்பி இப்போ நாங்கள் வணிந்து வாழப்பலாமே இருக்கா நாயம் ஒன்று இருக்காங்கடாப்பா. 2 நாயம் சித்துட்டுடாப்பா உங்களோட ஆள் கடும் ஆக்டிவா. அதான் அக்னி நாயனிக்கு எப்போ நீ ஆன்சி அது என்ன அப்படியோ அதுதான் பார்த்தேன். என் அன்றைக்கு அந்த நேக்குட்டி சத்தோடு நான் அவனை சொன்னான் நே விளக்கணான்ட்டு. ஆனால் அதை பார்க்க ஆசையாடா ஏன்னா ஆனால் இந்த நே இப்படி குளிச்சுன்னுண்டா அதை வச்சு ஆத்திக்கும் ஏஞ்சலாம் கதை தோந்து விட்டீங்கடா ரோட்டில் போ யாரும் போய் கல்ல அரைஞ்சிட்டு போடுவாங்க. அதுதான் ஏன்டா உங்களில் இருக்க கோத்தை நாயில் ஆட்டிட்டு போயிடுவாங்க. அட்டா நோங்களாக இப்போ எங்கட மோங்களை பார்த்தா பயமாக தான் கிடக்கு. ஏன்னா நித்திரெல்லாம் அப்படி தான் கிடக்கும். இங்கே அந்த ஸ்டூலை கொண்டு போய் கரம் போட்டு வச்சதிகம் ஏன்னா ஸ்டூல் அடி ஸ்டூல் அதை காட்டு அதை இப்போ தரமாட்டா காசு கேட்பாள் அது பழுதா போட்டு அடி. ஆமாம் மணியாக்குற அதுக்கே அடிச்சு வாங்க இதுதான் சரி. பொங்கலுக்கு அடிச்சு இல்லைடா ஆனால் ஓகே. நான் என்ன பாலப்பட்டோல் இதில் போல நான் செஞ்சு திருப்பாங்க இல்லை மாட்டி விட்றாங்க. அதுக்கு திருப்பி நான் சாப்பிட போகிறோம்ல அதை ஜூம் பண்ணி எடுப்பானு போய் சொன்னீங்க வீடியோ தான் பெல்குட்டுனா வெளியில் வருவாங்க. அப்போ நாங்கள் அப்புறம் எங்கேம்மா வெளுக்கிலே அது என்ன இப்போ வேறு இப்போ நானும் வீட்டு வேலை தொடங்கினான். இப்போ நீங்கள் செய்யக்குள்ள நான் அப்படி இப்படி கதைச்சு தான் எங்களை விட அப்படியே நிற்கிது. ஆனால் நீங்கள் முடிச்சு கொண்டு வாரீங்க. வெளியே எங்கட அக்காண்ட வீடு இப்படி கிடக்கன்னு வாங்கம்மா என்ன ஆட்டம் ஏர்போர்ட்டால் வழியில் வருமா போல வாரீங்க. அதுதான் அதே தானே. தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல வந்த அளவு முடிஞ்சு போ சரி ஓகே போங்க ரைட். உண்மையை சொல்லணும்டா இதை பார்க்குற சில பேர் நினைப்பாங்க உண்மையாக நாங்கள் இதில் தான் பழகிறோம். உண்மையா சொல்றேன் அதை பற்றி கதையாது. நான் அதை பற்றி கதைக்கே இல்லை. ஆனால் யார் என்ன தந்தாங்க கேட்டுப்பாங்கம்மா கொண்டே அந்த சோஃபாவில் வைக்கிற மட்டும்தான் தெரியும். அந்த கஸ்டம்ஸில் செக் பண்ணுவாங்க தானே அதே மாதிரி கேண்டோஸுக்கும் செக் பண்ணுவான். மற்ற உடுப்பலையும் இருந்தால் கவிதாஸ் எங்களை 3 பேரையும் மட்டும் எடுத்து கொடியில் போடுவான். ஒன்றையும் நான் பார்க்கறதே இல்லை சும்மா. அது சரி அதை எடுத்து வச்சு போட்டு ஏஞ்சலோ இல்லை 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 யார் ஜது அதை கொண்டு இதில் வச்சு போட்டுடுங்க. எல்லாம் முடிஞ்ச கதிரையெல்லாம் இருக்குது. என்னடா இப்போ லண்டன்காரருக்கு இந்த கதை வந்திருக்காங்க. ஏன் லண்டனுக்கு பெரிய கதிரை தான் இருக்கும். பெரிய கதிரை ஒரு புது கதிரை வேண்ட வேண்டாம். என்ன நீங்கள் ஊரில் இருந்தடா கொக்குவேல் கொக்குவேலா அப்போ லண்டனில் அதெல்லாம் சொல்கிறது நான் இதில்
சொல்லவே இல்லையா இப்போ நீங்கள்? எங்கே கலைச்சேன் மற்ற இடம் கேட்குறீங்களோ இல்லையா? நம்மளா இப்போ நாங்கள் வீடியோவில் போட்டால் அவங்களோட ஆக்கள் பார்த்தா தெரியும் தான் இந்நேரம் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு 2 பேர் எனக்கு அடிச்சுக்க ஒரு ஆள் வீடியோவோடைய அனுப்பிட்டாங்க, ஒரு ஆள் அடிச்சு மெசேஜ் விட்டுருக்குறேன். எஸ்கே ஃபேமிலி ஃபுல்லாக பார்க்குறதா அங்கேயும் நிற்கிறீங்களே குட் குட் என்ஜாய் பண்ணிட்டு போட்டுட்டு என்ஜாய் பண்ண அவங்க அது எங்கள் என் ஃப்ரெண்ட் அப்போ கொண்டா மென்னையாமன் சோடாவே என்ன சோடா பெப்சி தான் பெருசாக குடிக்கிறீங்களா செய்ய. அப்போ அம்மாண்ட பேர் அனு இந்த கதவு கஜாத்து ஜான்சி கத்துறமே கிடக்கு. ஜான்சியோ மோதமோ மோதம் அஜய் கருத்துறான். இப்போ என்ன மாதிரி இப்போ இடம் பிடிச்சி கொண்டு ஓ பரவாயில்ல. என் அப்பா புளிகண்டி தானே. புளிகண்டியே நான் அதுக்கு இஞ்சால விரையில் ஒரு காலம் புளிகண்டி சந்தியில் இருந்து இஞ்சால விரையில் ஒரு காலம் இல்லை வந்திருக்கிறேன். ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளால வந்து நின்றது இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை. அப்படி லண்டன் எங்கே நீங்கள்? நான் லண்டன் இந்த வெம்பிளி கிரீன்ஃபீல்ட் ஏரியா. வெம்பிளியா? கிரீன்ஃபீல்ட் அது தெரியும். வெம்பிளி ஏரியா கிட்ட மிடில் செக்ஸ். எங்கே எப்போ இங்கே வந்தீங்க? நான் இங்கே ஜனவரி 16 வந்துடுறாங்கண்ணா. ஜனவரி 16 இன்னைக்கு 15 17 18 நாள் 15 16 17 18 18 நாள் 18 நாள் கிட்ட ஆகிட்டு. நாங்கள் பார்த்தா நீங்கள் வேலை எதையுமே என்ன செய்யுது நீங்கள் இங்கே இடியப்பம் கட்டுறோண்டு கேட்க விலாசமாக வேணாம்னு சொன்னாங்களே இல்லை. இப்போ சாப்பாட்டுக்கு தேடுத்து இடம் இல்லை, ஒரு இடமும் இல்லையா. கடைசியாக என்ன பண்ணி அம்மா சமைக்கிறேன். நீங்கள் அம்மா சமைப்பா அம்மா அது பாவம் தானே. நீங்கள் செய்கிற வேலையும் அப்படித்தானே, சமைச்சு வைக்க வலிக்கிட்டு போகிறது. உண்மையாக இப்போ அம்மாவுக்கு கை கால் செய்யலாது கொஞ்சம் பரவாயில்லை. அப்படி இல்லை அப்படி இல்லை 60 வயது ஆகுதுண்டா இப்போ இந்த ஆச்சுதுண்டா அவையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயது. என்ன 40 வயது ஆகினாலும் 60 வயது ஆகினாலும் வீட்டுக்கு நேரம் இல்லை. 40 வயதுக்கு தான் நாய் தேவையில்லை. 60 வயதுல அவையில் குழந்தை பிள்ளைகள். 60 அன்னைக்கு அதை குழந்தை ஆட்டு ஆடு இல்லை யானைன்னு சொல்லலாம். 50 இருக்கு இல்லை அடிக்கல, அதை விட்டுட்டீங்க. 60 ஆடு 60 அப்படி வந்தோம். அப்படி வருதா? அனுவையும் பார்த்துனா எத்தனை நாள் இருக்கு மாதிரி? ஒரு 2-3 மாதமே இருக்குமோ? ஓமோ என்ன உடனே போய் சொல்கிறேன். வருஷத்தண்டைக்கோ இன்னத்துக்கோ வெடியெல்லாம் கொளுத்தி போட்டு தீபாவளிக்கு இல்லை சித்திரை பொங்கலுக்கு. சித்திரை பொங்கல் அது இப்போ இவா தெரியாத சித்திரை பொங்கல். நீங்க போய் நினைக்கிறீங்களோ? நீங்க விரட்டுறேன் தெரியும். இல்லை நான் விரட்டே இல்லை. 12 மாதத்தையும் ஓடுறா சொல்லுங்க. அவருக்கு தான் தெரியும் என்ன படிச்சவருக்கு. தை பங்குனி வைகாசி மாசி சொல்லுங்க. இப்ப எனக்கு என்ன எடுக்கிறதுக்காண்டி அவ போட்டேன் தாக்குறீங்க. அப்படி அவ நான் ஒரு நாள் தாக்க மாட்டேன். இன்றைக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்து இன்றைக்கு இந்த கார்களை எடுத்து கொடுத்து அடியே நீங்க முழு பூசணிக்காய் சோத்துக்க பசந்தாங்க. அவர் பாப்பாரு இல்லை வீடியோ எங்களை மாதிரியோ. அதான் நான் கேட்டேன் உங்களோட எஸ்கே ஃபேமிலியில் 9 சேனல் 9 சேனலையும் நாங்கள் என்னென்னு ஃபுல்லாக பார்க்குறேன்னு சொல்லுங்க. 9 சேனல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதில்ல. ஒரு அதே தான் நீங்கள் சொன்னது தான் இப்போ செய்கிறோம் நாங்கள். இப்படி தான் எழுத்து பார்க்கலாம். மற்றது ஒரு சில பேர் இல்லை முக்கியமானதை பார்க்கலாம். நாங்கள் பின்னால் கொடுக்குறது போடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அது இல்லை பாவங்கள் தானே. அதுக்கும் ஒரு லைக் விழுந்தா தானே அவைகளுக்கும் பிரியோசனம் போடுறது இல்லை. இவ அப்படி தானே தெரியுமா? இப்போ வீட்டை இருக்கிறாரா அப்படி கேட்பா. எல்லாரையும் தான் நான் கூட இந்த 9 சேனல் இந்தியாவில் 3 சேனல் அவளை தான் பார்க்குறேன். 9 சேனல் நீங்கள் 2 அதை 2 சாரு 2 6 அதில் இப்போ நாங்கள சுமனும் அக்காவும் நாங்கள் 2 வச்சுக்கிற ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னா ஏஞ்சு கதவை திறந்தாண்டா
இவ்வளோண்டாப்புல என்ன நினைக்கிறீங்க கடவுளே இவ்வளோ 19 வயசு மட்டும் நாங்கள் பட்ட பாடு வளர்க்குறாங்க ஏதோ இப்போ தான் கொஞ்சம் அப்படி அமைதியாக இருக்கா முந்தி என்ன செய்வாள் தெரியுமா பெருசாக குடிக்கவே மாட்டாள் கோவம் மாட்டாள் ஓகே பரவாயில்ல ஓ அண்டா விஷயம் முடிஞ்சுங்க கணக்கு வராது தம்பி குரணைக்கா ஒரு மனுஷன் பார்ப்பது நந்தியாண்டா நம்மளாம் சாப்பிட்டு சாப்பிடுங்கடா கொஞ்சம் முதல் வந்திருந்தாலும் நான் முட்டை சாரி இவளுக்கு ஒரு புது சொதி ஒன்று வச்சு கொடுத்தேன் நான் முட்டை சொதி ஓ ஆனால் உங்களை பார்த்து ஐயராக மேடம் முட்டை எல்லாரும் சாப்பிட எல்லாரும் அப்படித்தானே சொல்றீங்களா ஐயராக்கள் மாதிரி இருக்கேன் ஓகே எனக்கு எத்தனை நீங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க வேணாம் போய் சொல்ல வேண்டாம் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கிங்களோ இல்லை கூட எல்லா யூடியூப்பும் பார்த்துருப்பீங்களே இல்லாட்ட சகோதரர்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் பிரியாணி போட்டீங்களா பாஜு போட்டாச்சு என்ன பாய் எத்தனை வயசுண்டோ வாக்கோ ஏன் சும்மா கூட்டி அவனை மனசை காயப்பட்டு பாவம் நான் கவலைப்பட மாட்டேன் வயசு சரி சும்மா ஒரு கதைக்கு ஒரு 40 இல்லை எனக்கு உண்மையான வயசு சொல்றதான் விருப்பம் அப்படியா அப்போ நீங்கள் தான் சொல்லும் நீங்கள் சொல்லுங்க நான் சொல்றேன் அப்படியா ஒரு குழுத்தாங்க நான் குழு தருவேன் நீங்கள் கெட்டிக்காரனே எல்லாத்துலேயும் எல்லாரும் இப்படி செய்வோம் பின்ன நீங்கள் அப்புறம் தாண்ட சொல்லுங்க அது சொன்னால் நீங்கள் வடிவா ஈஸியாக சொல்லி போட்டு போய் இயல்பேன் எனக்கு 1780 எத்தனை வயசு சொல்லலாம் அது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமில்ல படித்தவங்களுக்கு அடே நான் படித்தேன் அது மறந்து வச்சு அதை அடிக்கடி மறக்கிறீங்க இங்கே கொடுமை பாவங்கள் அதுதானப்பா அப்போ வாழைப்பழம்டா புள்ள உரிச்சு வச்சு திண்டா அப்படிதானே அதே என்ன என்ன பண்ணு என்ன சாஃப்ட் பனிஸ் அதை கொண்டா இந்த உரிச்ச பண்ணி செஞ்சு சாப்பிடுவா நீ நீ ஏன் உரிச்சு கஷ்டப்படுறியாடா நான் இன்னும் எப்பயாவது கஷ்டப்படுத்திக்கிறேன் சாப்பாட்டு விஷயத்தில் அதுவை கஷ்டப்படுத்த விடுறேல அது தெரியும் மங்குஸ்வீனை உடைச்சு பின்னால தான் ஓ ஆனால் இப்போ அவன் கொண்டு வரான் என்ன விளைச்சு வரையா அகண்டு இல்லையே பெரிய காலப்பா இவர் தான் கொஞ்சம் மொத்த மாதிரி கிடக்குது கொஞ்சம் உடம்பு வச்ச மாதிரி கிடக்குது அவரு இல்லை தலைமையில் வெட்டாவிலையோ தெரியாது முடி வெட்டாவிலையோ கொஞ்சம் தெரியும் இருக்கலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் முடி வெட்டாமல் இருக்கிறதாலே வாழைப்பழம் தான் ஏழைகள்ட்ட அப்பிள்னு சொல்கிறது ஏழைகள் அப்பிள் இப்போ என்னோட அப்பிள்ன்றது வந்து வசதியானாக்கள் சாப்பிட்றேன்னு சொல்லியும் ஆனும் கொண்டாப்பு அந்த மனுஷன் இங்கே இந்த வாழைப்பழம் தான் இருக்குதா இதோ இல்லை இது இப்போ இங்கே அப்புறம் இது இப்போ நம்பரே கொண்டிருந்தேன் நான் கூட விட்டு இருந்து வரைக்கில் வேணும் அங்கேயும் தெரிய கொண்டிருந்தீங்களே அப்போ நீங்கள் சமைப்பியா எல்லாம் கோட்டைக்காரி முட்டைக்கறி வச்சு கூட சனிக்கிழமை பிஸியா நீங்கள் யார் சமைச்சு காட்டப்பீங்களா எங்களுக்கு சமையல் காட்டக்கூடாது பார்த்தீங்க இல்லை நேற்று சமையல் நான் கூட 15ஆம் தேதியில் போன 15ஆம் தேதியிலிருந்து என்ன அப்படி சொல்றீங்க இல்லை உள்ளதான் சொல்லணும் போய் சொல்லல அங்கே வெளிக்கிட்ட 15ஆம் தேதியா பார்த்தேன் நான் கூட பார்க்கல இரவு கூட இரவே இல்லை வெறும் அவைன்றே பார்த்தேன் நான் கூட பார்க்கல நான் அங்கே இருந்து வீடியோ இருக்காண்டோட கைகள் மாத்திரக்காண்டு அதுக்கு தின்னோட 2 பின்னால் சேர்ந்து இல்லை அப்போ தனியாக கொண்டானு பைப் லைன் சேஞ்ச் ஓடியில வீட்டுக்குள்ளே அப்போ திறந்தா தண்ணி வருமோ அதானோ நான் கலைப்பட்டு வரேன் தண்ணி வெறும் இல்லை வெறும் இதெல்லாம் வெறும் இல்லை மோதமும் குழப்படி வளர்க்கிட்டான் அப்படி படவுளே அண்ணன் உள்ளுக்குடின்ற சொல்கிறா தம்பி வந்து நாங்களும் பார்த்ததுக்குள்ள வந்து நின்ற கொண்டதுக்குள்ள ஒரு பஞ்சயம் இல்லை மனுஷியா அப்படித்தானே அவங்க எழுதி இருக்கிறாங்க இல்லை உங்களை சொல்லல இந்த போனவரை சரியா யாரே என்றாலும் அவன் இதுக்கு போட்டு கிடக்குதுன்ட்டு பார்த்து சொன்னவா அப்போது ஆனபடியாக தான் சொல்கிறேன் நீங்கள் யாரை சொன்னாலும் தெரியும் கதை மாற்றுவீங்கள்ன்ட்டு உங்களை பார்த்தா பட நடிகையில் யார மாதிரிண்டா வரேன் பாப்பா உங்களை தெரியுமோ யாரே அவளையோ அவள் தேவையான இருக்காளோ ஓ தெரியும் தேவையானிக்கு சுஹாசினிக்கு தங்கச்சி என்று சொல்லல அது சுஹாசினி வந்து தெரிஞ்சா தேவஜானி தான் தெரியும் மணிரத்னத்தின் வைஃப் அதுல பார்க்கல சுஹாசினி
இந்த பாட்டுக்கெல்லாம் அந்த நானும் ஒரு சிந்து அதேதான் அதே சிந்து தான். எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சா பானா அதே சிந்து தான். அந்த பாட்டு வருங்களா? அந்த பாட்டு தான் ஓ காவடி சிந்து. அதேதான் நீங்கள் பாடுங்க. அவா இங்க சேவ் பண்றீங்க உங்களை? இல்லை நான் சொல்கிறேன், சொன்னா போனா போச்சு. உங்களை பார்த்தா முந்தி சொல்கிறேன். நீங்க இப்போ எப்படின்னா அந்த எப்பே வழியா இருந்துப்பீங்க. இப்படி எத்தனை பேருக்கு நீங்கள் கதை சொல்கிறீங்க? கடும் விளையாட்டா வந்துருக்கா கூட ஃபுல்லாக பார்க்குறோம். அப்போ அவ்வளோதான் தென்மதுரை வைகை நதி தேடுங்க. நானும் சிந்து அவ்வளோதான். அம்மா நானும் கேட்குறது ஏன்னா எல்லாம் நீங்கள் கேட்டுருப்பீங்க. நான் நேற்று உங்களை வீடியோ பார்த்து நான் ஆளறக்க முந்தைய ஆள்கிட்ட சூக்கேஸ் இல்லாத எங்கே வந்து உள்ளுக்கு. ஓ நான் பார்த்தேன். ஆளை காணவே இல்லை. வசந்தம் சாரம் உள்ளட்டு முழு சூக்கேஸும் கொண்டு வந்தாச்சு. கடைசியா நேக்குட்டின்ற ஒரு பேக்கை பிக்குது. நேக்கு பழைக்கு வச்சு அந்த குழந்தை. ஓ அவன் குட்டாங்க போனாங்க எவ்வளோ தைரியம் அனுப்பி இதுக்கும் கமெண்ட் அதுக்கும் பேரும் பாருங்க பசிக்குதுண்ட இனி மாறி எடுத்துக்கொண்டு விடுங்க. அதை சாப்பிடட்டும், பசிக்குது தேவைதானே. அவன் சொன்ன முஸ்பாத்தி எவ்வளோ அம்மா இப்போ சொல்கிற செஞ்சிருக்கா அவள்? ஆனால் ஏல எப்போ கூட அவன் சொல்கிறான் கல்யாணம். உண்மையாக சொல்ல போனால் அவள் கேள, அவள் பார்க்கவே தெரியுது. அவள் கேள, அது இனி ரெஸ்ட் வேணும். நீங்கள் கல்யாணத்தை முடிச்சு நாங்களும் செய்கிற சரியா அப்படியே வேலையில் இப்போ என்ன செய்யறது? எங்கேயாலும் போட்டு ஒன்றரைக்கு வந்து கல்லறை இல்லை கதவு தட்டுறப்பா மனுஷன் நின்று குழப்பி விட்டுரும். அது ஏன்னா வயது போக நித்திர வராதப்பன். அப்போ உங்களுக்கு இப்போ துப்புரவாக இல்லை? இல்லை எனக்கு நித்திரை இல்லை. நான் இப்போ இல்லை 50 வயதோடய நித்திரை இல்லை. 50 சீப் 45 50 வயதோட நித்திரை இல்லை. வந்தோன்னு சொன்னேன் நான் கிருஷ்ணாட்ட தான் கேட்கறது வயது மதிக்கிறது. ஆனால் அவன் அடிச்சு போட்டான வயசு அப்போ கூட அனுகூல பழக்கம் தெரியுமா? பொய் சொல்ல மாட்டார். கண்டுபிடிங்க பாப்போம். கூட இவ்வளவும் சொல்லிட்டு நம்ம என்ன கண்டுபிடிங்க பாப்போம். வேற ஒன்றும் கேள்வி வேணாம், கண்டுபிடிங்க. பாவம் அந்த பிள்ளைய போட்டு பிராண்டு உண்மையா? வாழ்த்துக்களோ அது என்ன? எத்தனை வயது? அப்போ எழுதின மாதிரி தான். குட். பின்ன ஒன்றரை இருக்குமா கேமா? ஓகே சரியா? நான் அடுப்பில் வீடியோ எடிட் பண்ணி போட்டு படுப்பை கொண்டு வந்து நிற்கிறேன். லைட் அண்ணி பாடி போட்டு கண்ணை முடி ஜவாக்கத்தோட பேண்டு பயந்து உண்மையாண்டும் எனக்கு தெரியாது, பொய்யன்னு சொல்ல மாட்டேன். அது உங்களோட சகோதரங்களுக்கு நீங்க செய்யறது. ஒரு நிமிஷம் போடுங்க. நீ வீட்டை வந்து டிவி காட்டு, நீ காசு நேரம் தந்தையும் அவ்வளோ இருந்தா நலுவல் தம்பி தானே என்று எடுத்துன்னு வந்துட்டார். சரி ஓகே, அக்காக்கு தானே இப்போ சோறாயிட்டு